ராசாத்திக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சாச்சுங்க. ஹஸ்பண்ட் வீட்டு சைட் குலதெய்வம் கோவிலில் தான் ஃபஸ்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அடிச்சுக்கலாம். 11 மந்த்ஸில் பிளான் பண்ணியிருந்தோம். மாதம் சரியில்லைங்கிறதுனால 9 மந்த்ஸ்லேயே அடித்தாச்சு. ஸோ காது குத்தலை, மொட்டை மட்டும்தான். நம்ம குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல்லேருந்து ஃபஸ்ட்டு பர்த்டே, அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் இல்லைங்களா? நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா பாப்பா, மொட்டை போட கூப்பிட்டு போனதும் அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் கையில் கொடுத்து விளையாட்டு காமிச்சு சமாதானப்படுத்தி எப்படியோ மொட்டை அடித்தாச்சு. நல்லா புசு புசுன்னு முடியோடு பார்த்துட்டு இருந்த பாப்பாவை, மொட்டை பாப்பாவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இதுவும் க்யூட்னஸ் ஓவர்லோடட்னு தான் சொல்லணும். சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா ராசாத்தியும் சமாதானம் ஆகிட்டாங்க. அப்படியே சிங்கிள் சைல்டாக வளருது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிய வரும், நமக்குன்னு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு. என்ன மாதிரி சிங்கிள் சைல்டாக இருக்க உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?